चित्तारिणाः न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम्. வணக்கம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபிநய சேக்ஸ்திரா நடனப்பள்ளியின் அனுசரணையுடன் ஞானச்சிப்பியின் பாகம் 3 எமது குருவாகிய ஸ்ரீமதி நலாயினி ராஜதுரை அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேர்காணலை தொடர்ந்து திவ்யா சுஜன் அவர்கள் மேற்கொள்ளுவர். எனது மாணவர்கள் இருவர்களும் என்னை பேட்டி காண்பதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் எனது முதல் தடவையாக எனது மாணவர்கள் என்னை பேட்டி காண்பது. இதுதான் எனது முதல் தடவையான ஒரு பேட்டி என்று நான் நினைக்கிறேன். இதற்கு முதல் வேறு வேறு நபர்கள் பேட்டி கண்டார்கள். மாணவர்களே என்னை பேட்டி காணும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆஹா, குருநாதரின் பொன்னார் திருவடிகளை பணிந்து கொண்டு, ஆனாலும் நிந்தன் அதிசயங்கள் யாவினுமே கானாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடா. கடலெல்லாம் விந்தையனில் காட்டு நெடுவானம், கடலெல்லாம் விந்தையனில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. பூதங்களொத்து புதுமை தரல் விந்தையனில் நாதங்கள் சேரும் நயத்தெனுக்கு நேராமோ. ஆசை தரும் கோடி அதிசயங்கள் கண்டதிலே ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பம் அன்றோ என இசையின் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் மிக ஆழமாக தன்னுள் இயல்பிலேயே உட்செலுத்தி நாட்டிய துறையில் கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களுக்கு மேலாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் கலையொளியாய், சுடர் விளக்காய், தீக்கொழுந்தாய், ரத்தினமாய், அபிநயத்தில் அமுத சுரபியாய், விடாமுயற்சியுடன் சோர்வின்றி இலங்கையில் மட்டுமல்லாது புலம்பெயர்ந்த நாட்டிலும் கூட தன் நடனத்துறை மீது அதீத ஆர்வம் கொண்டு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் இலங்கையின் சிரேஷ்ட நடன ஆசிரியர், நடன கலைஞர் எமது குருநாதர் திருமதி நலாயினி ராஜதுரை அம்மையார் அவர்களை ஞானச்சிப்பி நிகழ்ச்சியினூடாக நேர் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களது ஆசிகளையும் அன்பினையும் என்றும் பெற்றவர்களாய், உங்களது அன்புக்குரிய மாணவர்களாய் உங்கள் பாதம் பணிந்து எமது நேர்காணல் பகுதியினுள் நுழைகிறோம். வலிமையான நேர்காணல்களில் போது இருக்கும் ஆரம்ப கேள்வி போலவே உங்களது நடனக்கலைத்துறை பயணம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வாறு வித்திடப்பட்டது? நீங்கள் இயல்பிலேயே நாட்டியத்தின் மீது அதிமோகம் கொண்டவரா, இல்லை மெல்ல மெல்ல உங்களது குருவினை பார்த்து உங்களுக்குள் அந்த நாட்டியத்தை பயில வேண்டும் என்ற ஆர்வம் தொடர்ந்ததா? இது பற்றிய விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது புறப்படம் உரும்பராய். அப்ப உரும்பராயில் தான் நான் பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீரமணி ஐயர் அப்ப அந்த முன்பு ஸ்கூல் பாடசாலைகள் நிகழ்ச்சிகள் தான் நடைபெறும். பாடசாலை ஒரு பாடமாக இந்த நடனம் இருக்கவில்லை நான் பயிலும் போது. அப்பொழுது வீரமணி ஐயர் வந்து சில பெற்றார் தின விழா போன்ற பரிசளிப்பு விழா அதுகளுக்கு வந்து நடனங்களை பழக்குவார்கள். அப்படி பழக்கும் பொழுது எனக்கு அவர் அந்த அந்த நிகழ்வில் நானும் பங்கு பெற்ற கொள்கையா இருந்தது. அப்ப பங்கு பற்றி இதன்னும் பொழுது நான் நல்ல ஒரு பாராட்டுதலை அந்த பாடசாலையில் நான் பெற்றுக்கொண்டதன் நிமித்தம் அப்ப எல்லோரும் என்னை ஏன் நீங்கள் நடனம் பயிலலாமே என்று ஒரு கேள்வியை எனக்குள்ளே எழுப்பினார்கள். அப்பொழுது எனது தகப்பனாருக்கு நிறைய விருப்பம் இருக்குது நடனத்துறையில். இந்த பழக வேணும், தன்னுடைய ஒரு பிள்ளையாவது படிக்க வேண்டும் நடனத்தில் என்று. அப்ப எனது தகப்பனாரின் உந்தலினாலும் எனது ஆசையினாலும் நான் என்னை எல்லோரும் பாராட்டிய பின் எனக்கு என்னில் ஒரு உத்வேகம் உண்டு. நடனத்துறையில் நான் மிகவும் பயின்று நல்ல ஒரு நிலைக்கு வர வேணும் என்ற ஒரு உத்வேகம் என்னில தோன்றியது. அதன் பிறகுதான் நான் திரு வேலானந்தன் அவர்களிடம்
கதகளி நடனத்தை கற்றுக்கொண்டேன். அப்ப அங்கு கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பிறகு சொன்னார், நீங்கள் இந்தியாவில் போய் நீங்க கற்பது நன்று என்று நினைக்கிறேன் என்று சொல்லி என்னை விஸ்வகலா கேந்திரம் என்ற குரு கோபிநாத் என்ற நபரிடம் என்னை பயில அனுப்பினார். அங்கு நான் பயின்றொன்று இருக்கும் பொழுது எனக்கு பரதநாட்டியம் படிக்க வேண்டும் என்ற ஒரு அபாயம் ஏற்பட்டது. அப்ப அதன் நிமித்தம் பத்மா சுப்பிரமணியம், அப்ப அங்கிருந்தே நான் கேரளாவில் குரு கோபிநாத் அவர்களுடன் அவருடைய வழிகாட்டலின் படி அவர் நீங்கள் பத்மா சுப்பிரமணியத்திடம் போனால் நன்றாக இருக்கும் என்று அவர் கூறினார். அப்ப அந்த அவருடைய வார்த்தைகளின்படி அவர் என்னை அடையாருக்கு அனுப்பி வைத்தார், மெட்ராஸுக்கு. குரு கோபிநாத் தான் என்னை அங்கு போகும்படி எனக்கு என்னிடம் கூறியிருந்தார். அப்ப நான் அங்கு போய் பரதநாட்டியத்தை பத்மா சுப்பிரமணியத்திடமும் பின்பு அங்கு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பத்மா சுப்பிரமணியத்தின் நடனம் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவம். ஆனால் அப்பொழுது எனக்கு எல்லோரும் மற்ற பாணியில் தான் படித்துக் கொண்டிருக்க எனக்கு என்னில் ஒரு கேள்விக்குறி என்று ஏற்பட்டது. நான் இலங்கை சென்றதும் ஒரு தனித்துவமாக இருக்க வேண்டி வருமே என்று என் மனதில் எண்ணி சாந்தா தனஞ்சியனிடம் சில உருப்படிகளை போய் நான் கற்றுக்கொண்டேன். அப்ப கற்று பிறகு நான் வெளியில் ஊருக்கு வந்ததும் அந்த வந்த தொடக்கத்திலே அதுக்கு முதல் வருஷம்தான் பாடசாலைகளில் ஒரு பாடமாக பூத்தப்பட்டது. அப்ப நான் 1975 நான் பாடசாலையில் ஒரு ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக்கொண்டேன். பெற்ற பிறகு பின்பு நான் கோப்பாய் அரசினர் கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் 2 வருடம் பயின்று பின்பு நான் அப்படியாக தொடர்ந்து ஒவ்வொரு பாடசாலைகளை வேலனை சைவத்தமிழ், உரும்பராய் சைவத்தமிழ், வேலனை மத்திய வித்தியாலயம், பின்பு நான் இங்க என்னுடைய இடத்தில் இருந்து எவ்வளவோ தூரத்துக்கு அப்பால் வல்வடுத்துறை வல்வை மகளிர் என்ற பாடசாலையிலும் அங்கும் போய் எனது சேவையை ஆற்றினேன். பின்பு அப்படியாக வந்து பிறகு திருக்குடும்ப கன்னியர் மடம் அங்கும் அந்த பாடசாலையிலும் சேவை செய்து அதன் பின்பு இந்து லேடிஸ் இந்து மகளிர் கல்லூரி அங்கு பயின்று அங்கு நான் பயிற்சி ஆசிரியராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு உதவி கல்வி பணிப்பாளர் நடனத்திற்கு உதவி கல்வி பணிப்பாளராக நான் உதவி கல்பனராக பணியாற்றப்பட்டு யாழ்ப்பாணம் நான் சேவையாற்றி கொண்டிருந்தேன். பின்புதான் கொழும்பு வந்து பின்பு ஒவ்வொன்றாக இப்படியே எனது வாழ்க்கை பயணம் கலைப்பயணத்தோடையே பின்னிப்பணைந்து கொண்டு போய்விட்டேன். சுருக்கமாக கூறியுள்ளேன். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் முதலில் ஆரம்பத்தில் நீங்கள் கதகளி பயின்று அதன் பின்பு பரதநாட்டியம் பயின்று அதன் பின்பு கலாட்சேத்ரா பாணியில் பயின்று இவ்வாறான ஒரு 3 விதமான ஒரு நடன தன்மைகள் பாணிகள் இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நீங்கள் எமது நாட்டில் கொண்டு வந்து ஒரு நாட்டியத்தை கற்பிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளே இந்த கற்பித்தல் என்பது மட்டுமல்ல நடன பாணியிலும் ஒரு தனித்துவமான பாணியை நீங்கள் நிர்ணயித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். பாடசாலைகளில் நீங்கள் கற்பித்தது தவிர உங்களது பிரத்யேக நடன வகுப்புகளை எப்போது ஆரம்பித்தீர்கள், எங்கே ஆரம்பித்தீர்கள்? முதலில் நான் ஒரு பாடசாலையில் படிப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது கலைஞர் வேலானந்தன் என்னை ஒரு பாமா விஜயம் என்ற நாட்டிய நாடகத்தை தன்னுடன் இணைந்து அந்த பாடசாலை பரிசளிப்பு விழாவுக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க என்னை அனுப்பியிருந்தார். அப்ப அவருடன் சேர்ந்து இணைந்து அந்த பாமா விஜயம் என்ற நாட்டிய நாடகத்தை முதலில் நான் கற்பிக்க ஆரம்பித்தேன். பின்பு நான் 1975 எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. 72 நான் எனது வீட்டில் சில மாணவர்களை வைத்து நடனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். அதுதான் என்ற முதல் படி. பின்பு அப்படியே நான்
தொடர்ந்து எனது மாணவர்கள் நிறைய எனக்கு இப்பொழுது சொல்ல இயலாது. என்னடா என்னுடைய வயசும் அந்த அளவு, என்னுடைய மாணவர்களும் எனது மாணவர்களின் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளே இப்ப படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைக்கு நான் வந்துள்ளேன். கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைகளுக்கு நீங்கள் அந்த நடனத்தை கையளித்து இருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் உங்களது நடன ஆசிரியர்கள் சொன்ன பல விடயங்களை நீங்கள் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். அவ்வாறான விடயங்களில் மிக முக்கியமாக உங்களுக்கு எப்பொழுதுமே மனதில் இருக்கிற விடயம், எனது குரு இப்படி சொன்னார், நான் அதை எனது மாணவர்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன், அப்படியேண்டு இருக்கிற ஏதாவது விஷயங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ள முடியும்? பத்மா சுப்பிரமணியத்துல நான் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, அப்ப நான் ஒரு மாணவிதானே, அந்த ஒரு சின்ன 18 வயசு எனக்கு. அப்பொழுது நான் அங்கு இருக்கும் பொழுது, முன்பு இப்பொழுது படிப்ப போவதற்கெல்லாம் சுலபம். நாங்கள் படிக்கும் காலத்தில் கொஞ்சம் சரி பண விஷயத்தில் சரியான கஷ்டம். ஏன்னா எங்களுக்கு அங்கு இப்ப எல்லாம் மணி டிரான்ஸ்பர் செய்யலாம், அங்க எங்களுக்கு பணம் கட்டுவதற்கெல்லாம் சரியான வசதிகள் குறைவு. அப்படி இருக்கும் பொழுது நான் பத்மாசனத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடன் வேற அங்கத்திய மாணவர்கள், என்ற வயதொத்த மாணவர்கள் படித்தாங்க. அப்ப அவர்கள் முன்னுக்கு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு பிள்ளை அந்த வேறொரு பிள்ளை அவ ஒரு எக்ஸசைஸ் கிளாஸ் எடுப்பா முதலுங்களுக்கு. இப்போ எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு முன்னுக்கு இருந்த மாணவி, அப்ப நான் ஒரு மாணவ பருவம் தானே, அப்ப எனக்கு ஒரு நடனத்தை பயில்றதொழிய அதுல சரியா இந்த ஈடுபாடு இருந்திருந்தாலும் அதை ஒரு கலை நுணுக்கமாக பார்க்கிற தன்மை அப்ப எனக்கு இருக்கவில்லை. அந்த வயசு அப்படி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பிள்ளை ஒன்று சிரித்து விட்டது, ஒரு எக்ஸசைஸ் செய்ய சிரிக்க. நானும் அதை சிரித்து விட்டேன். சிரித்தவுடன் அவ பத்மாசனத்துக்கு சரியான கோபம் வந்து விட்டது. அப்ப அவ என்ன செய்தான்னா, நீ வகுப்புக்கு வழியாக போகணும். ஆனால் வெளியாக என்னை அனுப்பினதும் எனக்கு அந்த ஏன் சிரித்தனேன் என்றதை எனக்கு மற்றவரை பார்த்து சிரித்ததை என்ன சொன்னார் சொல்லுவதற்கு எனக்கு கூச்சமாக இருந்தது. அப்ப நான் அதை சொல்லவில்லை. அப்ப நான் வெளியில போய் 2 நாள் அவக்கு ஒவ்வொரு நாளும் நான் கிளாஸுக்கு போகும்பொழுது உன்னை நான் பார்த்தேன் என்றால் என்னுடைய நாட்டியமும் என்னை விட்டு போயிடும் என்று சொல்லி அவ என்ன பேசி கலைப்பாள். அப்ப நான் ஒரு சின்ன விஷயம் இது நான் செய்தது, ஆனால் கலைக்கிறான்னு சொல்லிட்டு சரியான கவலையாக இருந்தது. அந்த குருவை விட்டு விளத்தவும் எனக்கு மனமில்லாமல் நான் திரும்ப 3ஆம் நாள் என்ன அங்கு போகும் பொழுது அவ பத்மாசனத்துல தாயை சந்தித்தேன். அப்ப தாய் சொன்னா, இப்பதான் அவள் தோய்ந்து குளிச்சு சுவாமி கும்பிட்டுட்டு சுவாமி அறையால வருவா, நீ அதுல நின்று மன்னிப்பு கேளு. அப்ப நான் அவங்களோட வீட்டுக்குள்ள போய் அவ குளித்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வெளிக்கிட்டு சுவாமி இது அடியால வரும் பொழுது என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாதனமாக செய்து விட்டேன், எனது ஏன் அப்படி செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, செய்து விட்டேன், என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்ப அவ எனக்கு சொன்னா, சரி நீ கிளாஸுக்கு அவன் வீட்டுக்கு மேலதான் அந்த கிளாஸ் நடக்கும். மொட்டை மாடி மாதிரி ஒரு கட்டி இருந்தவன் நல்லதாக. அப்ப அங்க போக சொல்லி என்ன அங்க அனுப்பி இருந்தேன். அங்க போனான் பாருங்க. அப்ப நான் அங்க போக சிறு பிள்ளைகளுக்கு அந்த வகுப்பு நடக்க போகிறது. அப்ப அவ அப்ப நான் சரியாக பயந்து கொண்டு என்ன மேலே அனுப்பி அங்க நிற்கின்றேன்னா எனக்கு சரியான பயம், என்ன நடக்க போகுதோ தெரியாது. நான் என்னை இந்த கிளாஸால நிப்பாட்டினா இலங்கைக்கு வந்து நான் மற்றவர்களிடம் என்ன மறுமொழியை சொல்லுவது என்ற நடனத்தில் சரியான இது போயிட்டு அப்ப எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக கதை பருவாக்கு நடனம் வரையிலே அதால கலைத்து விட்டார்களா, சரியான ஒரு இக்கட்டான நிலையில் அப்பொழுது இருந்தேன். அப்பவா என்னிடம் தன்னோட தட்டுக்களியை தந்து நீ இன்றைக்கு வகுப்படுன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு வகுப்படுங்க. அந்த சம்பவத்தை நான் கடைசி வரையும் இந்த வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். என்ன நான் அந்த தட்டுக்களை எடுத்து தட்டும் பொழுது சரியான நடுக்கத்துடன் தான் தட்டினேன். ஏன்னா தட்டுக்களையே எடுத்து ஒரு தட்டுவதென்றால் இப்ப உள்ள மாணவர்கள் சுலபமாக தட்டுகிறார்கள். சின்ன பசங்க நாங்க அந்த தட்டுக்களையே தொடுவதே இல்லை. சின்ன பசங்க கூட இப்ப தட்டுக்களையே தூக்குவார்கள். நாங்க அந்த தட்டுக்களையே கிட்ட போகவே எங்களுக்கு பயம். அப்ப அந்த தட்டுக்களையை என்னோட தந்து தட்டும்படி கூட நோமலா ஒரு நாட்டளவு தான் படிப்பிச்சேன். ஆனால்
அந்த நாட்டளவு தட்டும் பொழுது எனக்கு இருந்த நடுக்கமும் இதுவும் இப்பவும் என்ன நான் யோசித்து பார்ப்பேன். ஆனா அந்த தருணம் கோயில் மணி அடித்தது. நான் தட்டுக்களி எடுத்து தண்ணும் பொழுது கோயில் மணி அடித்தது. அப்பாவா சொன்னா, நீ இந்த இவ்வளவோ பிரச்சனைகளை உன்னை நான் அனுப்ப நீ அப்படியே நின்று என்னுடன் படிக்க வேணும் என்று உன்னுடைய அவாவால நீ இருக்க நின்றபடியா கோவில் மணியும் அடித்தபடியா நீ இந்த நடனக்கலையில் நீ சிறந்து விளங்குவா என்று நான் ஆசி தருகிறேன் என்று ஆசி தந்தான். அன்று தொட்டு நான் அவாவின் ஆசியுடன் தான் நான் நிற்கின்றேன். இவ்வளவு காலமும் நான் இந்த நடனத்துறையில் என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கடவுள் மாதிரி அவ எனக்கு வரம் தந்தவான்னு தான் நான் நினைக்கின்றேன். அதை என்னால் மறக்க முடியாது. அதே இது எங்கள் மாணவர்களுக்கும் அந்த இருக்க நான் என்னது எண்ணம் இருக்கிறான். எனது மாணவர்களும் அதிகமாக நான் படிப்பித்த எனது மாணவர்களும் ஆசிரியர்களா இருந்தாலும் அவர்களும் இப்பொழுதும் என்னிடம் இருக்கும் பொழுது தாங்கள் ஒரு ஆசிரியர் என்ற இது இல்லாமத்தான் என்னுடன் இருக்கிறார்கள். தாங்கள் மாணவர்கள் இன்னும் மிஸ் நாங்கள் படிக்க வேணும் என்ன நிறைய இருக்கு, எங்களுக்கு போதாது என்றுதான் கூறுவார்கள். அப்பொழுது எனக்கு இந்த மாணவர்களை ஒரு மாணவர்களோட என்ன அப்படி நினைச்சது கிடையாது. நான் படிப்பித்த மாணவர்கள் அதை இட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த சம்பவத்தினை எங்களோட பகிர்ந்து கொண்டதிலிருந்து பல விடயங்களை இந்த காலத்தில் நடனம் பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு குருவின் தயாள குணம், மன்னிப்பு என்றது குருவுக்கு சகஜமாகவே மாணவர்களோட இருக்கும். அதையும் ஒருபடி தாண்டி உங்களை ஒரு ஆசிரியர் என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த தட்டுக்களியை உங்களிடம் தரும் பொழுது இருந்த வேகம் இன்றை வரைக்கும் இத்தனை ஒரு இலங்கை மண்ணுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக நீங்கள் வருவதற்கு அது ஒரு மூல காரணமாக. நான் இந்த நேரத்தில் ஒன்று கூற விரும்புகிறேன். நிரஞ்சனாவும் அதே இதை என்னிடம் பெற்றிருப்பாள். நான் எந்த குரு எனக்கு என்ன செய்தாவோ அதே இது நிரஞ்சனாக்கு நான் செய்திருக்கிறேன். நிரஞ்சனா என்னை அந்த குரங்கு அந்த பிள்ளை குரங்கு இருக்குல்ல, அந்த குரங்கு பிள்ளையை கவனிக்காம விடும். ஆனா அந்த பிள்ளைதான் குரங்கை கவ்வி பிடிப்பான். இந்த குரங்கின் பிள்ளை மரத்துக்கு மேல தாவி கொண்டிருக்கும் குரங்கு. அப்பொழுது அது பிள்ளை கவ்வி பிடிக்கும். ஆனா அந்த குரு இருக்கல்லோ, அந்த குரங்கா இருக்கிற குரு, அந்த குரங்கு அது மரங்கள் மேல் தாவும். ஆனா தாவி கொண்டிருக்கும் போது பிள்ளை இறுக்கமாக பிடிக்கும். அதே இறுக்கப்பிடியை நிரஞ்சனா இப்பவும் இங்க லண்டனில் என்னை பிடித்து கொண்டிருக்கிறார். அதை நினைக்கும் பொழுது நான் சந்தோஷம் அடைகிறேன். நன்றி மிஸ். ஆமாம், லண்டனில் இருந்து நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இது ஒரு அழகான ஒரு கலந்துரையாட கூட நாங்கள் மாற்றலாம் நேர்காணல் என்பதனையும் தவிர, ஒரு ஆசிரியர் மாணவர் இருந்து இருவருமே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இது பொன்னான தருணமாக இருக்கிறது. ஆமாம், அவர் சொன்ன மாதிரி அவரு நமது ஆசிரியரின் குரு எவ்வாறான ஒரு கண்டிப்பு, ஒரு அன்பு, ஒரு இருந்ததோ அதுவே மாணவர்களுக்கு பயம் என்பதை விட ஒரு பக்தி இதனையும் தாண்டி இருந்ததோ அதே விடயங்களை நமது நடன ஆசிரியர் நலாயினி டீச்சர் அவர்கள் வகுப்பு எடுக்கும் பொழுது எங்களுக்கும் அதையான உணர்வினை அவர் கொடுத்திருப்பார். அதே மாதிரி நாங்களும் அதனை உணர்ந்திருப்போம். இது தொடர்ந்து கொண்டே நீங்களும் இதே உணர்வை என்னிடமிருந்து கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நீங்களும் என்னிடம் படிக்கும் பொழுது உங்களுக்கு இப்பொழுது என்னுடைய ஞாபகம் வரும். நான் என்ன செய்தேன், உங்களுக்கு என்ன படிப்பித்தேன், என்ன மாதிரி உங்களை கொண்டு வந்தேன், வழி கொண்டு வந்தேன் என்று உங்களுக்கும் இப்ப நான் நினைக்கின்றேன். இப்பொழுது அப்படியே ஒரு படம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நீங்களும் என்னிடம் எவ்வளவு பேசி இருப்பேன். நான் அந்த பேசுவது நான் உங்களை வெறுத்து பேசுவதில்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கும் தெரியும். என்னோட பேச்சு வாங்கி படித்த பிள்ளைகளில் நீங்களும் இருவர். நிச்சயமாக டீச்சர். நிரஞ்சனா அவர்களை குறிப்பிடுவதென்றால் கூட அவருக்கு சற்று வயது என்னை விட நிறைய வயது வித்தியாசம். எனக்கு ஒரு சீனியரா இருந்தா. ஆனா நான் உங்களிடம் பயிலும் பொழுது எனக்கு வெறுமனே ஒரு 11-12 வயதுகள் இருக்கு. உங்களிடம் நான் அரங்கேற்றம் கண்டு மகிழ்ந்த ஒரு பெரும் பாக்கியம் இருக்கிறது. அந்த சமயங்களில் நான் உங்களிடம் வியந்து பார்த்தது ஒரு சிறு பிள்ளையாக இருந்து கூட, அதாவது ஒரு இத்தனை நடனத்தில்
கற்பித்தல் என்பது இவ்வளவு தூரம் ஆழமானது என்பதனை அறியக்கு முதலே உங்களிடம் நான் வியந்து பார்த்தது உங்களது அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி. கொழும்பில் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நீர் கொழும்பில் இருந்து கொண்டு வந்து கற்றுக் கொடுப்பீர்கள். இதையும் இன்னொரு ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்ல வேண்டும் என்றால், காலையில் நீங்கள் இங்கு ராமநாதன் கல்லூரியில், இந்து மகளிர் கல்லூரியில் நீங்கள் நடன ஆசிரியராக பணியாற்றி இருந்த வேளையில் பாடசாலை முடிந்த பிறகு பிரத்யேக வகுப்புகளை நீங்கள் தொடர்வீர்கள். முதலில் குழு வகுப்புகள் இருக்கும், அதன் பிறகு ஏதாவது அரங்கேற்றத்திற்கான பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு 6 மணி 7 மணி ஆனதும் உங்களுக்குரிய பேருந்து நிலையத்திற்கு புறப்பட வேண்டிய அவசரம் வரும். ஏனென்றால் நீர்கொழும்புக்கு நீங்கள் பயணிக்க வேண்டும். பெரும்பாலும் மாட்டிக்கொள்வது நானாக இருப்பேன் அரங்கேற்றம் சமயத்தில். அப்ப நீங்க சொல்லுவீங்க உடனே, சரி நீ என்னோட வா அப்படி என்று சொல்லி என்னை கூட்டிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு நீர்கொழும்புக்கு. என்னையும் உங்களோட சேர்ந்து அழைத்து கொண்டு போவீர்கள். அந்த குருகுலம் என்ற பயிற்சியை உங்களிடம் இருந்து கூட நான் பெற்றிருக்கிறேன். அந்த இரவு நேர பொழுது நாங்கள் பயணித்து சென்று அதன் பிறகு கற்பித்து அதன் பிறகு மீண்டும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து திருப்பி நாங்கள் கொழும்பு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இருந்தது. அந்த நேரங்களில் நாட்டியத்தை கற்றுக்கொள்கிறோம் என்பதை தவிர உங்களிடம் இருந்து நான் பெற்ற விடயம், அந்த கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு பயணிக்கும் அந்த பேருந்தில் தான் பல விடயங்களை நீங்கள் நெறியாகி கொண்டு வருவீர்கள். பாட்டு கேட்டு அதற்கு இது மாதிரி கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு அதை உடனே சொல்லி தந்த அந்த அர்ப்பணிப்பு, கொஞ்சம் கூட நீங்கள் வந்து களைப்பா இருக்கிறது, சோர்வா இருக்கிறது அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அதை சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில நீங்க கூட்டிட்டு வருவீங்க. இவ்வாறு நீர்கொழும்பிலிருந்து கொழும்புக்கு பயணித்து நீங்கள் நாட்டியத்தை சொல்லிக் கொடுக்கணும் என்ற ஒரு உத்வேகம் எப்படி உங்களுக்குள் வந்தது? இவ்வாறான ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எவ்வாறு ஏற்பட்டது? எண்ணம் என்று சொல்வதற்கு இல்லை. எனக்கு அந்த பாடசாலையில் எனக்கு என்னை வந்து கற்பிக்கும்படி கேட்டிருந்தார். ஏன்னா நான் அப்பொழுது இடம்பெயர்ந்து வந்திருந்தேன். அப்ப நான் என்னுடைய உதவி கல்வி பணிப்பாளர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு என நாட்டின் சூழல் காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து நீர்கொழும்புக்கு வந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்பொழுது எனக்கு கொழும்பில் படிப்பிப்பதற்கு கேட்டிருந்தார்கள். அப்ப நான் பயணம் நான் எப்பவும் என்னுடைய இந்த பயணங்கள் எனக்கு எப்பவும் கூடுதலாக பயணங்கள் தான் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கின்றது. எங்கிருந்து யாழ்ப்பாணத்துல இருந்தாலும் நான் பல்வெடுத்துறைக்கு போயிருக்கிறேன், நெடுந்தீவுக்கு போயிருக்கிறேன், வேலனை, எல்லாம் என்னுடைய பயணங்கள் தூர பயணங்கள். அப்புறம் நீர்கொழும்பில் இருந்து தனிய கொழும்புக்கு வந்ததல்ல, புத்தளம் கூட போய் வகுப்படுத்திருக்கிறேன். அப்ப அப்படியாத்தான் என்னுடைய பயணங்கள் இருந்தது. அப்ப அங்க படிப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த நடனத்துறையில் நடனம் அம்மா எனக்கு சொல்லுவா, அவளுக்கு 2 பொல்லுக்கட்டையை கொடுத்தா சாப்பாடும் தேவையில்லை, அந்த பொல்லுக்கட்டையோட இருப்பா, பிள்ளைய பற்றியும் நினைவில்லை, அவ இருந்துடுவான்னு சொல்லி அம்மா பேசுவா. இல்ல அப்படி எனக்குள்ள ஒரு என்னை அறியாம எனக்கு இதுவரையும் எனக்கு நடனம் வந்தா அது ஒரு உயிர் மாதிரி, ஏனோ தெரியாது என்னை அது ஊறி விட்டது. எனக்கு நடனம் நான் இப்பவும் சொல்லுவேன், எனக்கு வயது போய்விட்டது. ஆனால் சில பேர் சொல்றாங்க, இது இப்பவும் நீங்களே தூரம் அப்படி பயணம் செய்வீங்க, இங்க இருந்து நான் நியூமோல்டன் அதுவும் தூரம் தான். அப்ப இங்க வர்றீர்களே டீச்சர் இவ்வளவு தூரம்னு சொல்லி, இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தரம் போய் பயணித்து வகுப்படுப்பதில்லை. லிங்கன் சேரண்ட இடத்துக்கும் போறேன், அது சரி 3 hours டிராவல் பண்ணணும் அது. அப்ப ஒரு நாள் அது போய் அண்டே திரும்பி வருவேன். அப்ப அதுவுமே எனக்கு பெரிய எனக்கு சலிப்பாய் தருவேன். நான் அந்த நடனத்தை பழக்க வேணுமென்ற என்ற மனத்துல இருந்தபடியே எனக்கு அந்த பயணங்கள் பெருசாய் தெரியவில்லை. மற்றது நான் கொழும்பிலும் இருக்க உங்களுக்கு தெரியும், நீங்க 2 மாணவர்களும் என்னிடம் அங்க படித்தினீர்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நான் உஷாராத்தான் இருப்பேன். இப்பவும் என்ன எல்லாரும் கூறுவார்கள், என்ன நல்ல உங்களுக்கு சோர்வில்லை உண்டு, வீட்டை வந்து அப்புறம் சோர்வடைவேன். ஆனால் நான் இந்த வகுப்பெடுக்க போறேன், வகுப்புக்கு நடனம் தானே போறேன்டா அதே நிலைமை. அப்படி இருக்கும் பொழுதுதான் நிரஞ்சனா எனக்கு சீனிய மாணவியா இருந்தபடியா பின்பு நான் நிரஞ்சனாவே என்ன அந்த பாடசாலையில் இன்னும் ஒரு ஆசிரியரால என்னோட நினைஞ்சு படிப்பிப்பதற்கு கேட்டிருந்தார்கள். இப்ப கேட்டிருக்க நான் நிரஞ்சனாவை நான் தான் கூட்டிக் கொண்டு போனான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நிரஞ்சனாவை நான் என்னுடன் அந்த அதிபரிடம் கதைச்சு நான் நிரஞ்சனா என்னோட வந்து மற்ற வகுப்புகளுக்கு வகுப்பெடுப்பேன். எங்களும் வகுப்பெடுப்பதற்கு
அங்க முந்தைய அவர்களுக்கு அரசாங்க நியமனமான நடன ஆசிரியர் இருக்கவில்லை. அப்ப அவர்கள் இன்னொரு அப்ப நான் பார்த்தேன், எனக்கு என்னோட இணைந்து என்னுடைய மாணவி செயற்பட்ட அந்த என்னுடைய பயணம், அந்த நடன பயணம், பாடசாலையில் வர நடன நிகழ்வுகளை ஒரு இது இல்லாம ஒரு பிரச்சனை இல்லாம கொண்டு போகலாம்ன்றதும் என்னுடைய மனதுக்குள்ள எழுந்திருந்தது. அப்ப நிரஞ்சனாவையும் கூட்டிக் கொண்டு போய் நிரஞ்சனாவும் என்னுடன் வகுப்படுத்த. அப்பொழுது நீங்கள் அங்க படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓ லெவல் அந்த இயர் 8 இயர் 9 அப்படி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னட்ட வந்து பிரைவேட்ல படிக்க வலிக்கிட்டீங்க. உங்களது மாணவி நிரஞ்சனா மட்டுமல்ல, இன்னும் ஒரு மாணவி கூட அங்கு நடன ஆசிரியராக நீங்கள் கொண்டு வந்து நியமனம் கொடுத்திருந்தீர்கள். மிக அழகான விஷயம். நான் மட்டும் ஒரு நடன ஆசிரியராக இருக்காமல் எனது மாணவர்களும் அதே பாடசாலையில் நடன ஆசிரியர்களாக பணிபுரிய வேண்டும் என்ற உங்கள் நல்லெண்ணம் இருந்தது. நீங்கள் குறிப்பிடுங்கள், நீர்கொழும்பில் நீங்கள் எந்த ஆண்டு பிரவேசித்தீர்கள்? அப்பொழுது வேறு யாராவது நடன ஆசிரியர்கள் சிறப்பாக இருந்தார்களா, இல்லை மூத்த கலைஞர்கள் என்று சொல்லும் அளவுக்கு நீர்கொழும்பில் எப்பொழுது நடனம் ஆரம்பிக்கப்பட்டது? இவ்வாறான ஏதாவது தரவுகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீர்கொழும்பில் நான் அங்க வந்த பின் ஒரு ஆசிரியர் அங்க அந்த பாடசாலையில் படிப்பித்துக் கொண்டிருந்தார். அது என்னிலும் பார்க்க கொஞ்சம் இளமையான ஆசிரியர். ஆனால் நான் வந்து அங்க கிளாஸஸ் எடுத்தேன். நீர்கொழும்பில் பிரைவேட் கிளாஸஸ் எடுத்து அங்கேயும் நான் நிறைய பிள்ளைகளுக்கு அரங்கேற்றம் செய்து, அந்த பிள்ளைகளும் எத்தனையோ பேர் ஆசிரியர்களாகவும் இப்ப வெளிநாட்டில் ஆசிரியர்களாகவும் அங்க நீர்கொழும்பிலுமே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். என்னது நிறைய மாணவர்கள், எனக்கு சரியான சந்தோஷம். என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் ஆசிரியர்களாக அது என்னடா படித்து விட்டு இது ஒரு பாடமாக படிக்கிறார்கள் நிறைய பேர். அப்புறம் வேற ஒரு துறையைத்தான் அவர்கள் நாடுகிறார்கள். ஏன்னா இந்த துறை கொஞ்சம் கஷ்டம், இதுல இருந்து வேலை எடுப்பது கஷ்டம், ஆசிரியருடைய வேற வேற ஏ லெவல் யூனிவர்சிட்டி வேற பாடங்களை தன்னோட இந்த பாடத்தை விட்டு விடுவார்கள். ஆனால் எனது மாணவர்கள் நான் படிப்பித்த மாணவர்களை அதிகமான நான் விரும்பி என்னோட ஒன்றிணைந்து என்னில நிறைய சரியான பக்தியும் விரும்பியிருந்த மாணவர்கள் அதிகமாக ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த பாடசாலைகளில் படிக்கிற மாணவர்கள் இது ஒரு சப்பாத்தான் படிக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஒரு மெயினா கொண்டு வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு என் மனதில் படுகிறது. நான் அவர்கள் இங்க வெளிநாட்டில் வந்து ஓகே, இலங்கையில் பொறுத்தவரையில் எனக்கு என்ன வந்து தெரியவில்லை. அவர்கள் வேற வேற ஒரு துறை ஒன்று இருந்தா அதுக்குள்ளதான் போவார்கள் கூட. இத ஒரு பக்கம் சைடாக வச்சிருப்பார்கள். ஆனால் எங்களுடைய காலத்தில் நாங்கள் இந்த நடன ஆசிரியர் அதுதான் எங்களிடமே, வேறொரு தொழிலுக்கு நாங்கள் போனது கிடையாது. ஆனபடியால் எங்களால அதை மேற்கொண்டு செய்ய அதிலேயே வளர்ச்சி அடைந்து நாங்கள் வருவதற்கு ஏற்றதா இருந்தது என்று நினைக்கிறேன். புலம்பெயர்ந்த நாட்டில் ஒரு லண்டனில் நீங்கள் வந்து நடன கற்பித்தலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அங்கிருக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு முதல்ல இலங்கையில் நீங்கள் கற்பித்தலில் நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் மாணவர் ஆசிரியர் உறவு உங்களுக்கு எப்படி இருந்தது, எவ்வாறு நீங்கள் அதை வந்து தொடர்ந்து செயல்படுத்தி வந்தீர்கள் என்று சொன்னீர்கள். அதற்கும் அந்த கற்பித்தல் யுத்திக்கும் நீங்கள் புலம்பெயர்ந்த பின் நீங்கள் கற்றுக் கொடுத்த விதத்துக்கும் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கிறதா? மாணவர்கள் மத்தியில் எவ்வாறான வரவேற்பு இருக்கிறது? நிறைய வேறுபாடு. நான் அங்கு பார்த்தீங்கன்னா அங்கு தமிழ் மொழி, அங்க பிள்ளைகளின் மொழியே தமிழ் மொழி. இங்கு பிள்ளைகள் தமிழை உச்சரிப்பதுவே சரியான கஷ்டமாக இயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களில் அது தப்பில்லை. ஏனென்றால் பாடசாலை கல்வி முறை முழுக்க வேறொரு வடிவத்தில் இருக்கிறது. இப்ப அங்கு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சமயம், விஞ்ஞானம், இலக்கியம் எல்லாம் படிப்பார்கள். படிக்கும் பொழுது எங்களோட நடனத்தோடு அது தொடர்புடையதாக அந்த மொழியின் இது உதாரணமாக கூறப்போனால் விஷ்ணு, சிவன் இதுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள். பாடசாலையில் சமயத்தில் படித்திருப்பார்கள்.
அப்ப விஷ்ணு எப்படி இருப்பார், சிவன் எப்படி இருப்பார், பிள்ளையார ஒன்று தெரியும். ஆனா இந்த இங்கத்திய மாணவர்களுக்கு நாங்க ஒருக்கா பிள்ளையாரை சொன்னோம்டா, ஒருக்கா சிவனை சொன்னோம்டா, அப்புறம் அந்த சிவன் எப்படி இருப்பார்ன்றதே அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றா அது ஒரு நாங்க புகுத்துகிறோம். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், அவர்களுக்கு இந்த பாடல்கள் இந்த அர்த்தம் நாங்கள் ஒருக்கா சொல்லிக் கொடுக்கிறோம்னு சொன்னா அடுத்த முறை அந்த அர்த்தத்தை அவர்களுக்கு அந்த அந்த வரிகளை நெடுக இதன்பது இல்லத்தானே. இப்ப இலங்கை முந்தி இருக்கிற மாணவர்களுக்குன்னு சொன்னா அந்த வார்த்தைகள் நாளாந்த வார்த்தைகள் அது நாளாந்தம் அது பிரயோகிக்கும் வார்த்தை. ஆனா இவர்களுக்கு ஒரு புதுமையானது. அதை எங்கட வகுப்போடு அது போய்விடும். பிறகு அவர்கள் வேறொரு சூழலை தான் இங்க இருக்கிறார்கள். அப்பொழுது உட்கொள்றது கொஞ்சம் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி அபிநயத்தை பிடிப்பது அவர்களுக்கு சரியான கஷ்டம். நான் சில மாணவர்களோட இங்க படிப்பிக்கும் பொழுது அவர்கள் இப்ப நீ இங்கு வா என்று சொன்னா, அந்த நீ இங்கு வா என்று சொல்லி ஒரு வசனம் வந்ததுன்னு சொன்னா அவருக்கு அந்த வசனத்தின் அர்த்தத்தை முதல் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இந்த ஆனா முத்திரையை சரியாக பிடிப்பார்கள், அப்படி செய்வார்கள். நான் ஏன் இப்படி அந்த டியூனை செய்வார்கள். ஆனால் நான் மிக அவர்களை மெச்சுகிறேன் என்றால், ஆனால் மேடையில் பிளவிடுவதில்லை. அர்த்தம் தெரியாமல சில பேர் ஆடுவார்கள். இங்கு அந்த மேடையில் பிளவிட மாட்டார்கள். அப்ப அந்த அதை உட்கொள்வதும் சரியான கஷ்டம். அப்ப அந்த மாணவர்களை நாங்கள் அந்த ஒரு வழியில நாங்கள் அவர்களை திறமாகத்தான் கணிக்க வேண்டும் அவர்களை. ஆனால் அங்குள்ள முந்தி நீங்க என்னுடைய மாணவர்கள் அங்க படித்ததுக்கும் இங்கு படிக்கிற மாணவருக்கும் இங்க படித்ததோட அப்படியே போயிடுவார்கள். எங்கேன் வழியில காணினோம்னு மாறி இந்த டீச்சர் அந்த இது சரியான குறைவு. இங்க படிக்கிற மாணவர்கள் அவர்கள் அது தப்பில்லை. ஏனென்றால் இங்கத்திய கல்வி முறையின் தன்மை அதுதான். அவை அதே பாடசாலையில படிச்சுருக்கும் போது ஆசிரியர் கண்ட ஆண்டு போட்டு போவினோம். எந்த படிப்புக்கு ஆசிரியர் அவையின் அது வாழ்க்கை முறை அதுதான். ஆனபடியால் அவர்களுக்கு அந்த பண்பு வருவதற்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இங்கு சில மாணவர்கள் அந்த தாய்மார் அங்கு கலை பயின்ற தாய்மாரின் பிள்ளைகள் அங்க இப்ப சங்கீதமோ இல்லாட்டி நடனமோ பயின்ற தாய்மாரா இருந்தால் அந்த பிள்ளைகளில் ஒரு 80% ஆசிரியர் என்ற பணிவும் அந்த அதுகளும் இருக்கின்றது. அந்த ஒட்டுணர்வு அங்க இருந்த இதுக்கும் இங்க பிள்ளைகளோட ஒட்டுணர்வும் சரியான எதிர்மானம் கூறலாம். ஆமா, மாணவர்களுடனான உங்கள் உறவு பற்றி எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இப்போ இன்னொரு விடயத்துக்கு, உங்களுக்கு மிகவும் தொடர்புடைய ஒரு விடயத்துக்கு வருவோம். அதாவது படைப்புகள், புத்தாக்கங்கள் தருவது, புதிய படைப்புகள் தருவது, நாட்டிய நாடகங்கள் அமைப்பது, தமிழ்த்தின போட்டிகளில் நாட்டிய நாடகங்களில் பதக்கம் வெல்வது, பல கம்பன் மேடை உட்பட பல மேடைகளில் உங்களது நாட்டிய நாடகத்தினூடான திறமைகளை வெளிப்படுத்துவது, அந்த நாட்டிய நாடகங்களில் நீங்கள் பயின்ற பலவிதமான பாணிகளை உட்புகுத்துவது, ஒரு பாத்திரத்திற்கு கதாபாத்திரத்திற்கு தேவையான ஒரு நாட்டிய கலைஞரை, அதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு மாணவியை தெரிவு செய்து அந்த பாத்திர பொருத்தத்தை வழங்குவது, இது எல்லாமே உங்களது தனிச்சிறப்பாக இருந்தது. ஒரு நடன ஆசிரியர் என்று இன்னொரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு நீங்கள் வந்தாலும், அதாவது இலங்கையிலே என்று பார்த்தால் கூட கொழும்பில் நீங்கள் உங்களது பேரினை, உங்களது முத்திரையினை பதிப்பதற்கு உங்கள் ஆக்கங்கள் மிக வலுவாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களிடம் நடனம் பயில வேண்டும் என்று விரும்பி ஆர்வப்பட்டு வருபவர்கள் எல்லாருமே பொதுவாக உங்கள் அபிநயம், உங்கள் படைப்புகள், நாட்டிய நாடகங்களை பார்வையிட்டு வந்திருப்பார்கள். அந்த விதத்தில் நீங்கள் வழங்கிய படிப்புகள், நாட்டிய நாடகங்கள் பற்றி அறிய தர முடியுமா? நான் நிறைய நாட்டிய நாடகங்கள் செய்திருக்கேன். நாட்டிய எனக்கு நடன நாடக கலைச்செல்வி என்ற பட்டம் KP ரத்னம் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே எனக்கு வழங்கியிருந்தவர். ஏனென்றால் நான் கதகளியும் படித்து, பத்மா சுப்பிரமணியமும் படித்து, சாந்தா நஞ்சன் படித்தபடியால் எனது இந்த கலை, அந்த நடன நாடக வடிவம் என்னுக்குள் ஊறியது என்றுதான் நான் கூறுவேன்.
ஒரு ஆணுக்கு எப்படி இருக்க வேணும், பெண்ணுக்கு எப்படி இருக்க வேணும், ஆண் செய்த கதகளி வடிவங்கள் அதில் பூத்துவேன், பெண்ணின் தன்னந்தால் ஆசியமாக பரதநாட்டியம் வடிவது. நான் நினைக்கிறேன் எனக்கு அதிகமாக நீங்கள் படித்திருப்பீர்கள் என்னிடம் படித்த மாணவர்கள் என்ற ரீதியில் உங்களுக்குமே விளங்கி இருக்கும். நீங்கள் வேறு அதற்காக நான் மற்ற கலைஞர்களை நான் குறைவாக சொல்லவில்லை, வேறு நடன கலைஞர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க உணர்ந்திருப்பீர்கள். ஏனென்றால் நான் நடன நாடகம் செய்யும் பொழுது என்னுடைய நடன நாடகங்கள் எந்த வகையில் மேலோங்கி நின்றதென்றதை உங்களுக்குமே தெரியும். நான் அந்த பாடசாலையில் நிரஞ்சனாவுடன் படிப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி இந்து பம்பலப்பட்டி அந்த பாடசாலையில் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் படிப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது முதன் முறையாக அந்த அதிபர் கூறினார், நாங்கள் நடன நாடகம் இதன்று தமிழ் தின போட்டியில் முதலாவது இடம் பெற்றது. அதுதான் தங்கள் இவ்வளவு காலத்திலே நீங்கள் வந்த பின்புதான் இப்படி எவ்வளவோ வருஷங்களாக நாங்கள் தமிழ் தின போட்டியில எங்களுக்கு கிடைப்பதில்லை, எங்களுக்கு அகில இலங்கை இறுதியாக முதலாவது இடத்தை பெற்று தந்திருக்கிறீர்கள் என்று என்னுடன் மிகவும் சொன்ன பொழுது நான் சரியான சந்தோஷம் அடைந்தேன். ஏனென்றால் எனது மாணவர்கள், திவ்யா நீங்களும் அந்த நிகழ்வில் பங்கு பற்றி இருப்பீர்கள் நினைக்கின்றேன். கண்ணகி நாட்டிய நாடகம் என்று நினைக்கிறேன். கண்ணகி சிலப்பதிகார ஒரு பகுதி நாட்டிய நாடகம். அதுல நான் அந்த நாடகம் பெயர் பெற்றிருந்தது. அந்த எனக்கு அந்த நடன நாடகத்தில் நிறைய இது இருக்கும். இப்ப நிரஞ்சனாவை எல்லாம் நான் என்ன பாத்திரம் போட்டு, நான் சின்ன ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரம் இல்லை. ராமாயணத்துல நிரஞ்சனாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அது பெரிய பாத்திரம் இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து போவார். ஆனா அந்த பாத்திர பொருத்தம்னு சொன்னீர்கள் எல்லாம் நீங்கள், பிள்ளைகளை அந்த பாத்திர பொருத்தத்துக்கு ஏற்ப நாங்கள் எவ்வளவு செயல்படுத்துறோமோ, பாத்திர பொருத்தம் இல்லாமல் சில இடங்கள்ல நடப்பது என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைதான் கிளாஸுக்கு வாரா, அந்த பிள்ளைதான் நாங்க அவங்க அம்மா தான் எல்லாம் நின்று செய்கிறான், அதனுடைய அந்த புள்ளி எடுக்க வேணும்னு சொல்லி அப்படி எடுத்திருந்தால் கட்டாய நடன நாடகம் நாங்கள் பயிற்றுவிப்பது கஷ்டம். ஆனால் நான் அந்த நிபந்தனைகளுக்கு போவதே இல்லை. எந்த பிள்ளைக்கு எந்த பாத்திரம் பொருந்துதோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடி அந்த பிள்ளையை கொண்டு வந்து செய்வதால் தான் நான் இந்த நடன நாடகத்தில் நான் வெற்றி கண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நிரஞ்சனாவே ஒரு உதாரணம், சின்ன பாத்திரம். அவ என்ன பாத்திரம் என்று நிரஞ்சனா கூறினால் அது நான் இங்க சந்தோஷப்படுவேன். ஆமா மிஸ், ராமாயணத்துல முதல் ஒரு சின்ன வேடம், அது இந்த ராவணன் பயோதிபராக அந்த பிச்சை எடுத்து சீதையை கடத்துவதற்கு அது ஒரு கொஞ்ச நேரம் தான். அடுத்ததாக அனுமானுடைய வேஷம் தான் நான் போட்டது. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிலவள அந்த வாயெல்லாம் முடிச்சு கொண்டு நிக்கிறதுக்கெல்லாம். அது ரெண்டுமே ஒரு கொஞ்ச நேரம் தான் அதுல வந்துட்டு போனா. ஆனா யார கேட்டாலும் சொல்லுவார்கள், ஓ அனுமான் போட்ட வேஷம் போட்ட அக்காவான்னு சொல்லி. இன்று வரைக்கும் அந்த வேஷ பொருத்தத்துக்கும் மற்றது அவர்களுடைய பயிற்றுவிட்டு கொண்டிருக்கும் பொழுது எந்த பிள்ளைக்கு எந்த வடிவமான முகபாவம், எந்த வடிவத்திலே அவ அந்த பொடி உடம்பின் அமைப்பு, அது எல்லாத்தையும் நாங்க பார்க்க வேணும். அந்த ஒரு சில பிள்ளைகள் இருப்பார்கள் சந்தோஷமான சிரிச்சு நல்ல ஹாப்பியான ஒரு டான்ஸா செய்து கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு கோபமா செய்வதற்கு முகத்தின் இது இவ்வளவுதான் அவர்கள் கோபம் பிடித்தாலும் முகத்தில் அது தென்படாது. அவர்கள் பிடிப்பார்கள், அந்த அபிநயத்தை பிடிப்பார்கள். ஆனால் அவர்கள் அது வெளிப்படுவது, வெளியில் கொண்டு வர்றதுக்கு அந்த முக வடிவம் உடல்வாகு எடுபடாம இருக்கு. அப்ப நான் எந்த பிள்ளைக்கு எந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடி என்னென்ன அமைப்பை அவர்கள் செய்யலாம், அதை நான் அதிகமாக நுண்ணியமாக கடைப்பிடிப்பதால் தான் என்னோட நடன நாடகங்கள் வெற்றி அளித்திருக்கின்ற நான் நினைக்கின்றேன். உண்மை, நீங்கள் குறிப்பிட்டது போல உங்களது பேரை முதலில் எல்லாரது மனதிலும் வருவது உங்களது அபிநயம் தான். நீங்கள் அபிநயத்தில் காட்டும் அதீத ஈடுபாடு, ஒரு மாணவருக்கு ஒரு விடயம் வரவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்து அதை வர பண்ணுவது, அந்த அபிநயத்தின் தன்மைகளை உள்வாங்கி மாணவர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு நிறைய
ஸ்ரத்தை எடுத்து நேரம் எடுத்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பது, இது எல்லாமே வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த காலத்தில் நீங்கள் கொழும்பில் இலங்கையில் நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறான புத்தாக்கங்கள் நாட்டிய படைப்புகளின் ஊடாக. இந்த வேளையில் உங்களது மாணவி நிரஞ்சனா அவர்களிடம் சில கேள்விகள் உங்களிடம் கேட்க வேண்டும் என்ற ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தை அவரிடம் கையளிக்கிறேன். நன்றி தேவி. இது நான் கேட்க இருக்கும் கேள்வி உங்களுக்கு இலகுவானதுதான். நீங்கள் ஒரே வார்த்தையில் விடை எனக்கு தரக்கூடிய கேள்விகள் தான். முதலாவதாக, நீங்கள் மறக்க முடியாத ஒரு நடன நிகழ்வு என்றால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் நடத்தியதாக இருக்கலாம், அல்லது வேற நீங்கள் பார்த்து மகிழ்ந்ததாகவும் இருக்கலாம். மறக்க முடியாத ஒரு நடன நிகழ்வாக இதை நீங்க சொல்லுவீங்க? மறக்க முடியாத நடன நிகழ்வாக நிறைய இருக்கிறதம்மா. எனக்கு இரண்டா நான் என்னுடைய நடன நிகழ்வுகள்ல நான் நிறைய கண்டிருக்கிறேன். நான் நீங்க சொல்வது எனக்கு என்னத்தை நேர்த்தி நீ கூறுகிறாய் என்றதான் எனக்கு ஒரு முதல் கேள்வியாக இருக்கிறது. அப்படி இல்லை, உங்கள் மனதில் நிறைந்து இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன். திரும்ப கூறமா என்னண்டு? உங்களால மறக்க முடியாத ஒரு நடன நிகழ்வு, அது நீங்கள் நடத்தியதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்த்து மகிழ்ந்ததாக இருக்கலாம், வேற ஒரு ஆசிரியரோட. வேற ஒரு ஆசிரியரோட வேற ஒரு நடன ஆசிரியருடைய நிகழ்வாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நடத்தியதில் உங்கள் மனதை கவர்ந்ததாக இருக்கலாம். நான் திருமர கலாமன்றத்தில் நடனம் பயின்றவர்கள் மரிய சேவிர அடிகளார் மூலமாக நான் சில நிகழ்வுகள் நிறைய நான் இந்த இடத்தில் நான் அவரை தலைவணங்கி நான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய நிகழ்வால் தான் நான் இந்த புதிய ஆக்கங்களை படைப்பதற்கு ஏற்றதா இருந்தது. அப்ப மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொல்லி சொன்னால், நான் என்னுடைய ஒரு நிகழ்வில், அது நான் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு முறை ராமாயணம் நான் யாழ்ப்பாணத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, யாழ்ப்பாணம் தான் எனக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த மாணவி தகப்பனார் முன்வரிசையில் தன்னை விடவில்லை என்று அந்த நடத்தி கொண்டிருந்த இடத்தில் ஒரு பிரச்சனை வந்து விட்டது. அவர் தகப்பனாருக்கு தெரியாது, அவர்கள் பின்னுக்கு இருத்தி விட்டார்கள். அப்ப அவர்களுக்கு கோபம் வந்து மகளை உடனே கூட்டிக் கொண்டு போக ஆயத்தப்படுத்தி விட்டார். அப்ப மகளை கூட்டிக் கொண்டு போக வலிக்கிட்ட உடனே அந்த பாத்திரத்தை எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம, எனக்கு அப்ப என்னுடைய ஒரு இது என்னன்னா, எனக்கு அண்டு நிகழ்வு நடக்கவும் நான் உடனே அந்த பாத்திரத்தை தலைமை தாங்கி நானே அந்த பாத்திரத்திலே வேஷம் போட்டு ஆட வலிக்கிட அந்த பெருமையாக இருந்தது என்னென்றால், அந்த மாணவி நான் அப்பாவுடனும் போகமாட்டேன், அம்மாவுடனும் போகமாட்டேன், நான் இந்த நிகழ்வுக்கு நான் உங்களுக்கு ஒப்புக்கொண்டதுக்கு நான் இந்த நிகழ்வை செய்துதான் போவேன், மிஸ் என்ன நீங்கள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த நிகழ்வு செய்வேன் சொல்லி அந்த நிகழ்வு அந்த செய்து அது ஒரு மறக்க முடியாது. அதே நேரம் கொழும்பில் இருக்கும் பொழுதும் ஒரு அசோகான்ற ஒரு நடனம் நடைபெற்றது. அந்த அசோகான்ற நடனத்துல மௌன நடன நாடகம் மரிய சேவியர் தான் அதை தந்தவர் அசோகன். அந்த இடத்துலையும் அந்த ஒரு குரு வித்தை படிப்பிக்கிற மாதிரி அந்த வித்தியால் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளை ஒரு அகாடமி அளவுக்கிட்ட ஒரு பிள்ளைதான். அந்த பிள்ளைக்கு பழக்கி செய்து கொண்டு இருந்தேன். அப்ப அந்த பிள்ளையில இருந்து ஃபாதருக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாம போய்விட்டது. இல்லை எனக்கு இதே இல்லாது, இதை எனக்கு கொடுக்கல, நீங்க திருப்ப பழங்க. அப்ப நான் முதல் நாள் பழகி அடுத்த நாள் மேடை ஏறப்போன்றது, எல்பின்சன் தியேட்டர்ல மேடை ஏறப்போது 2 நிகழ்வு. அப்ப அந்த பாத்திரத்தையும் நானே தாங்கி நான் அப்ப மரிய சொன்னேன், நான் ஏறுகிறேன், நான் ஏறினதுன்னு ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் அம்மா எங்களை வயசுறவுக்கு வந்துட்டா நாங்க மேடை ஏறி நாங்க செய்தாங்கன்னா எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். இப்போ கொஞ்சம் இப்பொழுது குறைந்து கொண்டு வந்தது. பெண்களுக்கு கொஞ்சம் அந்த எதிர்ப்புகள் இருந்தது. அப்ப நான் அது ஏறினதுன்னு தெரிந்தால் பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆனா நான் அந்த கலையை எனக்கு அந்த நேரம் அந்த நான் பயின்ற அந்த கலை நிக்க கூடாது, அந்த
அந்த நடுநாட நிக்க விட. அப்ப ஃபாதர் என்னட்ட கேட்க விருப்பம் இல்லாம அங்க வேற நபர்கள் மூலமா கேட்பித்து என்ன நீ ஆட. அப்ப நான் அந்த பாத்திரமாக ஏறி ஆடி போட்டு உடனே நான் அப்புறம் மாத்தி போட்டிருந்தேன். அப்பொழுது சித்திரசேனா ஹேமலதா மிராண்டா அவர்கள் வந்திருந்தவர்கள். அவர்கள் வந்து இது முடிய அந்த ஒரு பெடியன் ஒன்று ரெண்டு அந்த வில்வித்த ஈட்டியாலையெல்லாம் வித்தைகள் கற்பிட குருவாக இருந்த அந்த பெடியனை பார்க்க போறோம். அந்த பெடியனை என்று அப்பதான் ஃபாதர் சொன்னார், பிள்ளை என்ன அப்படி கேட்கினேன், நான் உன்னை காட்டத்தான் வேணும் சொல்லி. அப்பதான் சரியான மெல்லீஸ் என்ன கூட்டிக்கொண்டு வந்து புறாகான. அப்ப அதுவுமே ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ஆனா நிரஞ்சனா என்னத்தை நேத்து கேட்டாலோ தெரியாது. இது என்ன இல்ல மிஸ். அடுத்ததாக உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆண் நடன கலைஞர் யார்? மிகவும் பிடித்த ஆண் நடன கலைஞர் எனது குருவன் நான் சொல்லத்தானே. எனது குரு கலைஞர் வேலானந்தன். அடுத்ததாக உங்களுக்கு பிடித்த அரங்கம். நீங்க நிறைய மேடைகளை பார்த்திருப்பீர்கள், யாழ்ப்பாணத்திலையும் சரி, கொழும்புலையும் சரி, இப்ப இந்த லண்டன்லையும் சரி, நிறைய அரங்கங்களை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு அரங்கம் என்றா நீங்க எதை சொல்லுவீங்க? யாழ்ப்பாணத்தில் மரிய சேவையாண்டிகளார் அந்த எத்தனையோ இந்த ஒரு ஒரு பாசம் ஒன்று செய்வார். அப்ப அந்த 4-5 மேடைகள் இருக்கு. கீழே ஒரு மேடை, பக்கத்துல சைடுல ஒரு மேடை, மேல அப்படி ஒரே தரத்திலே 350 பேர் அதுல இருப்பார்கள். 350 பேர் கிட்ட அதுல நிகழ்வு நடக்கும். அந்த அரங்கம் எந்த காலத்திலும் என்னால மறக்க முடியாது. அடுத்து உங்களுக்கு கிடைத்த பாராட்டுகளில் நீங்கள் மறக்க முடியாத பாராட்டு என்றால் எதை சொல்லுவீர்கள்? பாராட்டுகளில் கம்பபாரதி எனக்கு என்ன அந்த நான் பத்மாசனத்தின் நடன நிகழ்வை செய்ததை சொல்வார். அதே மாதிரி நீ அந்த அண்ணலை நோக்கினால் அவளை நோக்கினால் அந்த நிகழ்வை காட்டியது. மற்றது மறக்க முடியாத வேறு நிறைய இருக்கிறது. ஆனா அதை நீங்க ஒரு வரியில் கூறிய ஒன்றை மாத்திரம் கூறிட்டு வருது. கடைசியா கேள்வி, உங்களிடம் அரங்கேற்றம் செய்த மாணவர்களில் எத்தனை மாணவர்கள் நீங்கள் எண்ணிக்கையில் வைத்திருக்கிறீர்களா? எத்தனை மாணவர்கள் உங்களிடம் அரங்கேற்றம் செய்தார்கள் என்று? 50க்கு மேற்பட்ட மாணவர். 50-52 தாண்டி விட்டது. நீங்கள் லண்டன்லையும் சேர்த்து சொல்றீங்க? எல்லாம். தொடர்ந்து திவ்யா அவர்களே உங்களுடன் சில கேள்விகளை கேட்பார். ஆமாம், உங்களுடன் பேசிக்கொண்டிருந்தால், உரையாடி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியவில்லை. ஏனென்றால் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்குள் மாணவர்களுக்கு உங்களுடனான ஒரு உறவு தான் தெரிகிறது. எல்லாத்திலையுமே நீங்கள் மாணவர்களை முன்னிலைப்படுத்திய ஒரு பதிலைத்தான் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். 50 பொன்விழா கண்ட அரங்கேற்றங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய விடயம்தான். ஒவ்வொரு அரங்கேற்றம் என்பதும் ஒவ்வொரு அனுபவங்களை தரக்கூடியதாக இருந்திருக்கும். அந்த வகையில் ஒரே ஒரு கேள்வி, பெற்றோர்களை பற்றியும் எல்லா பதில்களிலேயுமே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இதை பெற்றோர்கள் முன்னிலைப்படுத்தி சொல்லி இருக்க வேண்டும், புலம்பெயர்ந்த நாடுகளில் என்று சொன்னீர்கள். அதே போல ஒரு பெற்றோரது அனுபவத்தை நீங்கள் இப்ப குறிப்பிட்டீர்கள், உங்களுக்கு எவ்வாறு ஒத்துழைக்காமல் சென்றிருந்தார் என்று. அந்த வகையில் ஒரு நடனம் பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிற எல்லா குழந்தைகளது பெற்றோர்களுக்கு உங்கள் அறிவுறுத்தல் என்னவாக இருக்க முடியும்? பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லி சொன்னா, அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை அந்த வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் சில பெற்றோர்களை பார்த்திருக்கிறேன், நடன வகுப்பு கொண்டு விட்டுட்டு போய்விடுவார்கள். பிள்ளை என்ன ஆடுறா, என்ன செய்யறா, பிள்ளைட்டு என்னன்னு கேட்கறது கிடையாது. அந்த பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். இந்த என்ன தனியே நாங்கள் மாத்திரம் படிப்பித்தால் போதாது. பெற்றோர்கள், நான் நினைக்கின்றேன், இந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு உந்துகோலாக இருக்க வேண்டும். இருக்கிற பெற்றோர்களின் மாணவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாகத்தான். ஏன் உங்கள் இருவரையுமே நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறார்கள், அதில் இப்பொழுது உங்கள் இருவரையுமே நிறைய நான் கூறுகிறேன். நிரஞ்சனாவின் அம்மாவும் உங்களோட அம்மாவும் என்னிடம் நீங்கள் தனியா பேச்சு வாங்குவது கிடையாது. உங்கள் அம்மாவை மாற கேட்டு பார்த்தா தெரியும். உங்களோட அம்மா இவ்வளவு
உங்களை விட அம்மா இவ்வளவு என்னட்ட பேச்சு வாங்கியிருப்பாண்டு. ஆனா பேசாம இல்ல டீச்சர், ஓம் டீச்சர், நாங்க தான் ஓம் டீச்சர் அப்படின்னு. ஆனா இப்ப உங்கள் இருவரது அம்மாவையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் அப்பொழுது சிறுபராயம் தானே என்ன படிச்சோன்னு, உங்கள் இருவர் அம்மாவையும் கேட்டு பாருங்கள். நலாயினி மிஸ் எப்படியான யாரை பார்த்தாலும் சொல்லுவார், ஐயோ பொல்லாத கடினமானவன். நான் எக்ஸாமினரா போகும்போது சொல்லுவாரு. ஆனால் நான் அப்படி கடினமானவர் இல்லை என்னை பார்த்தால். ஏனென்றால் நான் அந்த பழக்கி போட்டு இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் இதை செய்யாம விட்டால், நான் படிப்பிக்கிற மாணவர்களுக்கு அவர்கள் உறுதுணையாக நின்று எதை அலுவல்கள் செய்யாம விட்டு அப்படி செய்தா எனக்கு நிறைய கோபம் வரும். அப்ப நான் நினைக்கிறேன் நீங்கள் இருவருமே என்னிடம் அந்த தட்டுக்கள் இருக்கு உங்களிடம் எவ்வளவு தரம் வந்திருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் அது ஒரு கோபமான தட்டுக்கள் இல்லை. நீங்கள் கால் ஜம்ப் பண்ணுவீர்கள், நான் இருந்த வைத்து ஜம்ப் பண்ணுவீர்கள். இந்த ஜம்ப் பண்ணினதுக்காண்டி திரும்ப கூப்பிட்டு கையில் அடிப்பேன். ஆனால் அது பாசமான இது. ஆனா அதே நேரம் நீங்கள் எனக்கு அடித்து விட்டாவே என்று கோவித்து போவதில்லை. பிறகு கொஞ்ச நேரத்தால பார்த்தா நீங்களும் என்னுடன் மாணவர்களும் ஆசிரியரும் என்ற இது இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஒரு சிநேகிதி மாதிரி என்னிடம் புற வந்து விடுவீர்கள், வந்து என்னோட கிட்ட இருப்பீர்கள், வந்து தொடுவீங்கள், கட்டி பிடிப்பீர்கள், எத்தனையோ எல்லாம் செய்வீர்கள், என்னோட ஷாப்பிங் வருவீங்கள், எல்லாம் செய்வீர்கள். அது நோமல். அப்ப அப்படி இருந்தால்தான் அந்த மாணவர்களுக்கு பயபக்தி இருக்க வேணும் படிக்கும் பொழுது. பின்பு அவர்கள் ஒரு தாயும் பிள்ளையும் என்ற உணர்வோடு ஏன்னா நான் நிறைய மாணவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை கூட என்னிடம் தான் கூறுவார்கள். அப்படி இருந்தால்தான் அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள தொடர்பால் அந்த மாணவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அதுக்கு உதாரணமே உங்கள் இருவர்களையுமே கூறுகிறேனே. ஆமாம் டீச்சர், நீங்கள் எங்களது பல வருடங்களுக்கு முன்னைய நிகழ்வுகளை நீங்கள் மீட்டி தந்தீர்கள் உங்கள் நேர்காணலின் ஊடாக. இந்த நேர்காணலும் அதுதான். பல வருடங்களுக்கு முன்னைய விடயங்களை நாங்கள் மீட்டி பார்க்கிறதாக இருந்தது. ஒரு நடன ஆசிரியராக பாடசாலையில் இருக்கிற ஆசிரியராக இருந்து அதன் பிறகு உதவி கல்வி பணிப்பாளராக கடமையாற்றி, அதே போல பிரத்யேக வகுப்புகளில் உங்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்து திருமறை கலாமன்றத்தினூடாக புத்தாக்கங்களை நிகழ்த்தி, இது மட்டுமல்லாது லண்டனில் இப்பொழுது நீங்கள் நடன பணியையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நடன பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறேன். ருக்ஷ நர்த்தனாலயா என்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு பல வகையான மாணவர்களுடனான தொடர்பாடல் உங்களுக்கு இருக்கிறது, பெற்றோர்களுடனான தொடர்பாடல் நீங்கள் குறிப்பிட்டது போல இருக்கிறது. எந்த ஒரு நிமிடத்திலும் எந்த ஒரு கணப்பொழுதிலும் குருவானவர் அந்த மாணவருக்கு நல்லது மட்டுமே நடத்த வேண்டும் என்ற ஒரு தாய் அன்பும் தாய் பாசத்துடன் தான் இருப்பார். நீங்கள் சொன்னது போல ஒரு மாணவருக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்த வித்தைக்கு உரிய விடயம் கிடைக்கவில்லை என்றால் போராடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துணிவும் ஒரு தைரியமும் அந்த கோபமும் கூட உங்களிடம் இருந்த ஒரு மாணவர்களுக்காக நீங்கள் இருந்த ஒரு அர்ப்பணிப்பான ஆசிரியர் என்பதனை உறுதிப்படுத்துவதாகத்தான் இருந்தது. எந்த ஒரு கணத்திலுமே உங்களை சிரமப்படுத்தி கூட மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் தான் உங்களது நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவிட்டிருக்கிறீர்கள். இவ்வாறான மாணவருக்காகவே அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட இலங்கையின் ஒரு சிரேஷ்ட நடன ஆசிரியராக நீங்கள் இருந்து நீங்கள் விட்டு சென்ற வழியில் தான் நாங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை கருத்திடை நிறுத்துவதில் நாங்கள் மிகவும் பணிவான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை நேரமாக எம்மோடு ஞான சிற்பி நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இறுதியாக ஒரு சில மணித்துளிகள் நீங்கள் ஏதாவது இந்த நடன துறைக்கு அல்லது எதிர்கால நடன கலைஞர்களுக்கு சொல்ல விரும்பினால் உங்கள் பொன்னான மொழிகளை அருளுங்கள். நான் இங்கே உள்ள மாணவர்களுக்கும் அங்குள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கூற விரும்புவது என்னென்றால், இந்த நடனத்துறையை அந்த நடனத்தின் இதை வலுவாக எனக்கு கூறுவது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. என்னென்றால் பரதநாட்டியம் என்றால் பரதநாட்டியம், ஒன்று நவீனம் என்றால் நவீனம், மற்ற அந்த அதிண்ட இதே ஒரு எனக்கு தமிழ் சொல்லு வருகிறது இல்லை. என்னென்றால் அந்த தடம் பிறலாம அந்த கலப்பு கலந்து செய்யறதாண்டு வேறே அது சரியாக இருக்கட்டுக்கு. எல்லா நடனத்துக்களையும் அந்த பரதநாட்டியத்தின் கலந்து இந்த கலப்பு செய்யாமல் அந்தந்த பாணி என்ன அந்த
பாணி வேற. ஒவ்வொரு பாணியில படித்து விட்டு அந்த நடனத்தின் அர்த்தங்களை நழுவ விடாம எந்த பாணியா இருக்கணும், எந்த பாணியும் ஒன்றோடு ஒன்று இணையட்டுக்கு முனைவதில் ஒன்று என்ன பொறுத்தவரை தப்பில்லை. சில பேர் கூறுவார்கள் ஐயோ அவர்கள் இதையும் அதையும் போட்டுதானே. ஆனால் கருத்தோ அல்லது அந்த பரதநாட்டியத்தின் தூய்மையோ கெடாமல் இருந்தால் அது போதும் என்று நினைக்கின்றேன். அந்தந்த இடத்தில் அந்தந்த அது இருக்க வேண்டும். ஆகவே நான் எல்லோருக்கும் கூறிக்கொள்வது என்னென்றால், இந்த நடனத்தை நீங்கள் எந்த காலத்திலையும் இது உங்களை ஒரு தெய்வீக கலையாக கொண்டு அதை செயல்படுவீர்கள் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருக்கின்றது, அபாவம் இருக்கின்றது. செய்வீர்கள் என்ற இதுவும் எனக்கு உள்ளது. ஆகவே அப்படி நன்றாக நீங்கள் அந்த நடனக்கலையை மேன்மேலும் சிறந்த எல்லோரும் நடனத்தை பயில்கிறவர்கள் அந்த கலையில் உள்ளுணர்ந்து அதை செய்து அந்த வெளிப்பாடுகளை நன்றாக வெளியில் கொணர வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நீங்கள் மட்டும் நடனத்துறையில் ஒரு பெரிய இடத்தை பெற்றது மட்டுமல்லாமல் உங்களது மாணவர்களையும் நடன ஆசிரியர்களாக மிளிரச் செய்ததோடு உங்களது குடும்பத்து உறவினர்கள், உங்களது குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் ஓரளவுக்கு நடன, அது பெரிய விடயம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நடனம் பயின்று நடன ஆசிரியர்களாக இன்று வரைக்கும் இருக்கிறார். அதே முதல்ல கூற விரும்புகிறேன். என்ன, நான் அது என்னுடைய குடும்பத்தை கூறக்கூடாதுதான் நான் இவ்வளவு நேரம் கூட நீங்களும் அந்த கேள்வி என்னிடம் கேட்கவில்லை. என்னுடைய குடும்பத்தில் இருந்த சகோதரி, அவவும் உங்க பெரிய ஒரு இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷாமினி என்று. என்னுடைய அக்காண்ட பிள்ளைகள் எல்லாம் பெண்கள், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த நடனத்துறையில் என்னுடைய பரம்பரையை கொண்டு போவதற்கேற்ற, ஆனால் என்னுடைய பரம்பரைக்கு என்று சொல்வதற்கு எனது மகன், ஒரே ஒரு மகன் இருப்பதால் பரம்பரை கொண்டு, ஆனா என்னுடைய பேத்தியை நான் இந்த வழிக்கு கொண்டற என்ற ஆசை உள்ளது. இனி இறைவன் செயல் என்னவோ அதுதான் நடைபெறும். எனது அக்காவின் பிள்ளைகள் அந்த வழியை கொண்டருவார்கள் என்று நினைக்கின்றேன். எனது பேத்தியம் எனக்கு அது ஒரு நெடுகலும் இந்த மனதில் அது இப்பொழுதுதான் ஒரு வயசு 1.5 வயசு ஆகிக்கொண்டு, ஆனா என்னுக்குள் அது ஒரு பெரிய ஒரு அவாவா இருக்குது. ஐயோ இவள் எப்ப அபிநயம் பிடிப்பாள், எப்ப வெளிக்கொணர்வாள் என்று என்ன, அது ஒரு ஆதங்கம். என்ன, எந்த ஒரு அம்மாவுக்கும் இருக்கின்ற அந்த இதை இப்பதான் உணர்கிறேன் நான். என்னுள்ள அப்ப நான் தாயாக, உங்களுக்கெல்லாம் அம்மா இருந்து தாயா உங்களோட பிள்ளைகளை தண்டது. எனக்கு அந்த உணர்வு இப்பதான், தாய் ஒரு பிள்ளைய என்ன மாதிரி தண்ட வேணும் என்ற அந்த உணர்வு எனக்கு இந்த பேத்தி மூலம்தான் நிறைவேறும் என்று நினைக்கின்றேன். ஆமாம், ஒரு குடும்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 நடன ஆசிரியர்கள் இருப்பது என்பது அது உங்கள் குடும்பத்தில் சாத்தியமாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் பல நடன ஆசிரியர்களை உருவாக்கி உங்களது அர்ப்பணிப்பான சேவையை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இவ்வாறு நல்ல ஆசிரியர்களையும் நடன கலைஞர்களையும் நடன மாணவர்களை உருவாக்குவதில் நீங்கள் உங்கள் அரும்பணியை ஆற்றுவீர்கள். அந்த வகையில் இறைவன் உங்களுக்கு பரிபூரண ஆசைகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துவதில் எங்களுக்கு வயது சிறிது இருந்தாலும் எமது மனமார்ந்த நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். இன்று இத்தனை மணி நேரமாக நீங்கள் அரிய பெரிய விஷயங்களை எம்மோடு பகிர்ந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் நாங்கள் உங்களுக்கு ஒரு மாணவர்களாகத்தான் இருக்கிறோம். எந்த கேள்வி வந்தாலும் உங்களிடம் தான் வந்து சரணடைகிறோம். இதே போல எல்லா நடனம் கற்போரும் அவர்களது குருவினிடத்து அதீத பக்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மாணவர் குரு என்ற உறவு என்பது தனித்துவமானது. அது இருவருக்கும் மட்டும்தான் புரியும். அதில் ஏனையோர்கள் வந்து எடுக்க முடியாது என்ற விடயங்களை நீங்கள் எங்களோட மிக அழகாக சொல்லி இருந்தீர்கள். இந்த குரு பரம்பரா என்றதும் இதுதான், என்றைக்குமே இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது. ஒரு ஆசிரியர் என்பவர் எதை செய்தாலும் மாணவரது நன்மைக்காகத்தான் செய்கிறார் என்பதை உணர்ந்து கற்கும் பொழுது அந்த கற்றலும் கற்பித்தலும் ஒரு புனிதத்தன்மை அடைகிறது. சம்பிரதாய பூர்வமாக வந்த நமது பாரம்பரிய நடனக்கலை மென்மேலும் ஒருபடி வளர்ந்து அந்த தெய்வீகத்தன்மையை எட்டி எல்லா மாணவர்களுக்குள்ளேயும் அந்த உணர்வு ஊறி ஒரு மேம்பட்ட மனிதர்களாக மாற வேண்டும் என்பது உங்களை போன்ற சிறந்த நடன ஆசிரியர்களிடமிருந்து கற்ற விடயங்களாக இருக்கிறது. அந்த வகையில்
இந்நிகழ்வினை ஒருங்கமைத்து எமக்காக வழங்கி கொண்டிருந்த லண்டனில் இருந்து நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இத்தனை நேரமாக கலந்திருந்த எமது குருநாதர் ஆசிரியர் ஸ்ரீமதி நளாயினி ராஜதுரை அம்மையார் பாதம் பணிந்து நன்றி கூறிக்கொண்டு மற்றும் ஒரு ஞான சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம் நிரஞ்சனா. திவ்யாக்கும் மாணவர் வீரர்களுக்கும் ஒரு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.